أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முந்தைய பதிவில் நாம் ஒரு நல்லவருடைய ஈமான் கொண்டவருடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது என்பதை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலிருந்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே ஹதீஸை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீயவனுடைய உயிர், நிராகரிப்பவனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படுகிறது மரண வேளையில், இதை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஹதீஸில் தொகுத்து நமக்காக சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்திகளை நாம் இப்போது பார்க்கலாம். நிராகரிப்பவனுடைய உயிர் மரண வேளை நெருங்கிவிட்டதென்றால் அவனை நோக்கி கருத்த முகத்துடன் சில மலக்குகள் வருவார்கள். வந்து என்ன பண்ணுவாங்க, அவனுடைய கண் பார்வை எட்டும் தூரத்தில் அமர்ந்து விடுவார்கள். அந்த உயிரை எடுத்து செல்வதற்காக அவர்களிடத்தில் என்ன இருக்கும் என்றால் ஒரு கம்பளி இருக்கும். நல்லவர்களுக்காக வானத்திலிருந்து வெள்ளை வெள்ளேரென்று ஒரு கஃன் துணியை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் தீயவர்களுடைய உயிரை பறிக்க போகும்போது கம்பளி, அதாவது சாக்கு போன்ற ஒரு துணியை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த துணியை எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் பார்க்கக்கூடிய அந்த தொலைவில் அமர்ந்து விடுவார்கள். அதன் பிறகு உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வருவார். மலக்குல் மௌத் பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம்ல இதற்கு முந்தைய பதிவில். அதே மலக்கு வருவார். அவனை நோக்கி, கெட்ட ஆத்மாவே, கெட்ட உயிரே, அல்லாஹ் கொடுக்கும் இழிவை நோக்கியும் அவனுடைய கோபத்தை நோக்கியும் நீ வெளியே வா. அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், இவனை கியாமத்து நாளையில் எழுப்பும்போது உலக மக்கள் முன்னிலையில் இவன் செய்தவற்றை சொல்லி காட்டி அவமானப்படுத்த இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய செயல்கள் அல்லாஹுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது. அதனால் அந்த மலக்கு அவனுடைய உயிரை பிரிக்கும்போது என்ன சொல்லி அந்த ஆத்மாவை அழைக்கிறார், ஓ கெட்ட ஆத்மாவே, நீ அல்லாஹ் கொடுக்க இருக்கும் இழிவை நோக்கியும் அல்லாஹுடைய கோபத்தை நோக்கியும் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரை எடுக்கும்போது சொல்கிறார். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். வலவ் தரா இது யதவஃபல் லதீன கஃபரு, அல்லாஹ்வை மறுத்து கொண்டிருந்தான் இல்லையா, அவனுடைய உயிர் போகும் சமயத்தில், உயிரை கைப்பற்றக்கூடிய சமயத்தில் நீங்கள் பார்க்கணுமே. அல் மலாஇகத்து யலுரிபூன உஜூஹஹும், மலக்குகள் அவனுடைய முகங்களில் அடிப்பார்கள். வ அதுபாரஹும், அவனுடைய முதுகுகளில் அடிப்பார்கள். வதூக்குல் அதாபல் ஹரீம், சுட்டெரிக்கும் வேதனையை இன்று அனுபவிங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும். எப்போது அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் போது அவ்வளவு கொடூரமாக அந்த உயிரை கைப்பற்றுதல் நடக்கும் என்று குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சூரா நஹல் என்ற அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாஇகத்து லாலிமீ அன்ஃபுசிஹிம், தமக்கு தாமே தீங்கிழைத்தோரை வானவர்கள் கைப்பற்றும்போது ஃபஅல்கவுஸ் சலமமா குன்ன நஅமலு மின் சூஇ, அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் எந்த கேடும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுக்கு வானவர்கள் அவர்கள்ட்ட திரும்ப சொல்லுவாங்க, பலா அப்படி இல்லை, இன்னல்லாஹ அலீமுன் பிமா குன்தும் தாமலூன், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானவர்கள் அவனுக்கு பதிலுரைப்பார்கள். அடுத்து இன்னொரு இடத்துல சூரா முஹம்மதில் 47வது அத்தியாயம் 27வது வசனம், ஃப கைஃப இதா தவஃபாஹுமுல் மலாஇகத்து யலுரிபூன வ உஜூஹஹும் வ அதுபாரஹும், அவர்களுடைய முதுகுகளிலும் பின்புறத்திலும் அடித்து வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றும் போது எப்படி இருக்கும். அடுத்த வசனத்தில், தாலிக பி அன்னஹுமுத் தபஉ மா அஸ்ஹாத்தல்லாஹ வ கரீஹும் ரிலுவானஹு, இதுக்குன்னா என்ன காரணம், அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதை அவர்கள் பின்பற்றியதும் அவனுடைய திருப்தியை வெறுத்ததுமே இதற்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே வசனத்தை சொல்லிதான் அந்த மலக்கும் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறார். என்ன சொல்கிறார்,
அல்லாஹுடைய கோபத்தையும் அல்லாஹுடைய அதிருப்தியும் பெற்றவனாக உயிரே நீ வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மலக்குல் மௌத் அவனுடைய உயிரை வெளியேற்றுகிறார். இதை சொன்னவுடன் அந்த நிராகரிப்பாளனுடைய உயிர், அந்த கெட்டவனுடைய உயிர் உடலை விட்டு வெளியே வராமல் அந்த உடல் முழுவதும் ஓட ஆரம்பிக்கும். எங்கேயாவது ஒளிந்து கொள்ள முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன நடக்கும், அந்த மலக்கு ஒரு கம்பளி துணி, ஒரு சாக்கு துணி நல்லா நனைச்சி அதை தூக்கி வேலி முள்ளில் போட்டு அதை முள்கம்பியில் போட்டு அதை பிடுங்கி எடுத்தால் அது எவ்வளோ அது அழுத்தமாக பிடித்து கொண்டு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அந்த முள்ளிலிருந்து நம்மால் எடுப்பதற்கு. அவ்வளவு கஷ்டமாக அந்த உயிர் அந்த உடலை பிரித்து கொண்டு வெளியே வரும். அந்த அளவுக்கு கொடூரமாக அந்த உயிர் கைப்பற்றப்படும். கைப்பற்றிய உயிரை அந்த வானவர் உடனே அந்த கம்பளி துணியில், அந்த கருப்பான முகத்தை கொண்ட வானவர்கள் எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த கம்பளி துணி, அந்த கம்பளி துணியில் வச்சிருவார். அந்த கம்பளி துணியை எங்கெங்கே எல்லாம் அந்த உயிரோடு எடுத்து செல்கிறார்களோ அந்த இடம் அதிக துர்நாற்றம் வீசும். எந்த அளவுக்கென்றால் இந்த உலகத்தில் அது போன்று ஒரு துர்நாற்றத்தை நீங்கள் நுகர்ந்திருக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசும். அந்த உயிரை முதல் வானத்துக்கு கொண்டு செல்வார்கள். வானவர்கள் இருக்கும் கூட்டத்துக்கு அருகே செல்லும் போதெல்லாம் அவர்கள் கேட்பார்கள். என்ன கேட்பார்கள், யாருடைய உயிர் இது? ரொம்ப கெட்ட உயிராக இருக்கும்ல இருக்கே, இவ்வளவு நாற்றம் அடிக்குதே அந்த கம்பளியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதற்கு அந்த வானவர்களுக்கு பதில் சொல்லப்படும், இவர் இன்னாருடைய மகன் இன்னார், இவர் இந்தந்த மாதிரினா கெட்ட செயல்களை செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பற்றி, அந்த இறந்தவரை பற்றி அந்த மக்கள் என்னென்னவெல்லாம் பேசிக்கொள்கிறார்களோ அதை எல்லாம் சொல்லி அந்த வானவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். அப்போது அவனுக்கு முதல் வானத்தை திறக்கும்படி அவர்கள் கேட்பார்கள். அவனுக்காக அந்த முதல் வானம் திறக்கப்படாது. இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. இன்னல்லதீன கஸ்ஸாபு பி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா, யாரொருவர் நமது வசனங்களை பொய்யென்று கருதி அதை புறக்கணிப்போருக்கு அபுவாபு சமாஇ வலா யதுஹுலூனல் ஜன்னத, அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது. எது வரைக்கும்? ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபிஸ் ஷம்மில் ஹியாத்தி, ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரைக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். சுபஹானல்லாஹ், எப்படி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையுமா? அது எப்படி நடக்கப் போவதில்லையோ அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹுடைய வசனங்களை புறக்கணித்து அல்லாஹுவே இல்லை, குர்ஆன் என்பது பொய், அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பொருட்டாக கருதாமல் யாரெல்லாம் அதை பொய்ப்பித்தார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் கடைசி வரைக்கும் திறக்கப்படாது. ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரைக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த 7வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டும்போது இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அதுக்கடுத்து என்ன நடக்குது? அல்லாஹ் அந்த உயிரை சுமந்து வந்த வானவர்களை பார்த்து சொல்லுவான், அவனுடைய செயல்களை எல்லாம் பூமியினுடைய அடிப்பாகம் இருக்குது இல்லையா, அந்த அடிப்பாகத்தில் சிஜ்ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடு இருக்குது, அதில் போயிட்டு எழுதிருங்க, இன்னும் சொல்லப்போனால் அதில் தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவனுடைய செயலை பார்த்து குறிப்பிட்டு காட்டுகிறான். நாமனா நல்ல மார்க் வாங்கினா கூப்பிட்டு நம்ம வாத்தியார் நம்ம கையில் கொடுப்பாரு. அதே கம்மியான மார்க் வாங்கினா தூக்கி முகத்தில் விட்டு எறிவார்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கண்ணியமான முறையில் இறந்தவர்களை அல்லாஹ் இல்லியீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த மிகவும் உயர்ந்த ஏட்டில் வானவர்களை பதிய வைக்க சொல்கிறான். அதே போன்று அல்லாஹுவை நிராகரித்து இறந்தவர்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன? அவர்களுடைய செயல்கள் எல்லாம் சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் தூக்கி எறியப்படும். அது எங்கே இருக்குது? பூமியின் அடிப்பாகத்தில் இருக்கிறது. இதை அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனில் என்ன வருகிறது? அல்லாஹுக்கு அர்ப்பணித்து அவனுக்கு இணை கற்பிக்காதவராக ஆகுங்கள். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் தூக்கி சென்றவனைப் போல ஆவான்.
அல்லது காற்று தூரமான இடத்தில் கொண்டு போய் வீசி எறியப்பட்ட ஒருவனை போல் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானிலே 22வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் வந்து சொல்லி காட்டுகிறான். இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்பவருக்கு மரணத்தின் போது எந்த அளவுக்கு இழிவான ஒரு மரணம் வந்து ஏற்படுகிறது, இது ஆரம்பம்தான். அவனுடைய மொத்த மறுவாழ்வுக்கான ஒரு சாம்பிள் தான் வந்து என்ன நடக்குது, அவனுடைய மரணத்தின் போது நடக்குது. இது வல்லாமல் அவன் கபருடைய வேதனையை சந்திக்க வேண்டி இருக்குது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நிறுத்தி கேள்வி கேட்பானே கியாமத் நாள், அந்த நாளில் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாளில் 1 மைல் தூரத்தில் சூரியன் இருக்கும்போது அந்த கட்டாந்தரையில் 50,000 ஆண்டுகள் வந்து அவனுடைய வியர்வையில் நனைந்தவாறு சுட்டெரிக்கும் வெயிலே வந்து நின்று கொண்டிருப்பான். அவனுக்கு கடைசியில் கிடைக்கப் போவது நிரந்தர நரகம். இந்த உலகத்தில் அவன் பார்க்காத நெருப்பை போய் அவன் பார்க்க போகிறான். இந்த உலகத்தில் அவன் சுவைக்காத அந்த நெருப்பினுடைய சுவையை வந்து அவன் அங்கே சுவைக்கப் போகிறான். அதனால் நாம் மூமின்களாக இருப்பதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நம்மை மூமின்களாக வாழ வைத்து மூமின்களாகவே நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் தினம் தினம் வந்து நாம் துஆ கேட்க வேண்டும். நாம் தப்பி தவறி கூட நிராகரிப்பவராக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் வந்து நம்முடைய இதயங்களை அவனுடைய 2 விரல்களில் வைத்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவன் நினைத்தால் இப்படி புரட்டுவான், அவன் நினைத்தால் அப்படி புரட்டுவான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை குறிப்பிடும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். என்ன வார்த்தையை பயன்படுத்துவார்கள்? யாமு கல்லிபுல் குலூப், இதயங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் குலூபனா அலா தீனிக், என்னுடைய இதயத்தை தீனில் உறுதியாக்கிவை அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். அதே போன்று நாமும் வந்து துஆ கேட்க வேண்டும். நாம் இன்றைக்கு வந்து நல்ல முஸ்லிம்களாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் நினைத்தால் ஒரு பிரட்டிடுவான். அதனால் வந்து அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நீங்கள் முஸ்லீமாக கூட இருக்க முடியாது. என்னதான் குர்ஆனை கற்றிருந்தாலும் சரி, என்னதான் வந்து தொழுதாலும் சரி, கடைசி நேரத்தில் நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய மறு உலக வாழ்வு வந்து அமையவிருக்கிறது. அதனால் வந்து நாம் இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழ வேண்டும், மறு உலகத்திலும் வந்து அல்லாஹுடைய திருப்தி பெற்ற அடியானாக அவனை சென்று சந்திக்க வேண்டும். அப்போதுதான் இந்த உலக வாழ்வும் சரி மறு உலக வாழ்வும் சரி நமக்கு வெற்றி மிக்கதாக அமையும். அல்லாஹ் அது போன்ற வெற்றியாளர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளிலும் சரி இந்த மரணம் சம்பந்தப்பட்ட கபரு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மறுமை நாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மேலும் அதிகமாக பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.